வர்க்கீஸ், என்னம்மா? ஏமா இவ்வளவு அவசரமா கூட்டிங்க? மக்கா ஒரு நல்ல விஷயம். அம்மா நல்ல விஷயம்னு சொன்னாலே பயமா இருக்கே. இப்ப என்னத்து முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. என்னதுமா சொல்லுங்க. மக்களே, இப்ப வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நிச்சாம்பலம் வைக்க போறோம். நிச்சாம்பலமா? அம்மா நேத்து தானம்மா பூ வச்சுட்டு வந்தீங்க, அதுக்குள்ள? ஆமாமா, நேத்து தாமா பூ வச்சுட்டு வந்தீங்க, அதுக்குள்ள நிச்சாம்பலம்ன்றீங்க. எங்கம்மா அதுக்குள்ள? இன்னும் ஒரு வாரம் இருக்குதே. மா கொஞ்சம் சீக்கிரமா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமாமா, சீக்கிரமா தான் நடத்துறோம். நான் இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல தேதியா எடுக்கலான்னு பார்த்தேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூப்பிட்டா குடும்பத்தோடி வருவாங்கன்னு ஞாயிற்றுக்கிழமை வச்சாச்சு. நீங்க சொன்னா சரியா தான் இருக்குமா? சரி. வர்க்கீஸ், இன்னைக்கு காலேஜுக்கு போன வர்க்கீஸ், ரிசல்ட்டா? அப்படியா? ஆமா வர்க்கீஸ், குரூப்ல மெசேஜ் வந்துச்சு, பார்க்கல? இல்ல செல்வா, நான் நேத்துல இருந்தே போன் எடுக்கல. சரி வா போலாம், 11 மணிக்கெல்லாம் ரிசல்ட் காட்டிடுவாங்க. சரி மா, போயிட்டு வரமா? சரி மக்கா, ரிசல்ட் பார்த்த உடனே சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, சரியா? சரிம்மா. ஏறு வர்க்கீஸ். ஏன் செல்வா வண்டியை நிறுத்திட்ட? கொஞ்சம் கீழே இறங்கு வர்க்கீஸ். செல்வா 11 மணிக்கு ரிசல்ட்னு சொன்ன, இங்கேயே 10 மணி ஆயிட்டு. எடு வண்டிய. கொஞ்சம் இறங்கு வர்க்கீஸ். என்னாச்சு செல்வா, ஏன் இறங்குன்ட்ட? எனக்கு ஒரு விஷயம் புரியல வர்க்கீஸ். என்ன புரியல? ரிசல்ட் எப்படி காட்டுவாங்கன்னு புரியலையா? அதுதான் எனக்கும் புரியல செல்வா. அங்க போய் பாத்துக்கலாம் வா. நான் என்னத்தை கேக்குறேன், நீ என்ன சொல்ற வர்க்கீஸ்? புரியல. உனக்கு புரியாது, ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்லணுமோ நேரடியா சொல்லி தொலையால. உனக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சாம்பலமா? இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் வர்க்கீஸ், என்ன இருக்கட்டும்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற வர்க்கீஸ்? இப்ப ஏன் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கிற? விட்டு இருந்தா நாங்க வீட்லயே கத்திருப்பேன். வீட்ல கத்திருப்பியா? அப்படி என்ன குடி முழுகிருச்சு இப்போ உனக்கு? உனக்கு தான் குடி முழுகி போயிருக்குது. உங்க அம்மா வேணும்னா அந்தால நீ நாசமா போன்னு என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க. என்னாலலாம் அப்படி எடுத்துட்டு இருக்க முடியாது. செல்வா மாரி, உங்க அம்மாவையும் சொல்லி குத்தம் இல்ல வர்க்கீஸ். நீ அப்படி இருக்கிற. உங்க அம்மா பழைய காலத்து மனுஷி. அந்த காலத்துல மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கண்டதே அவங்க மனசுல வச்சிட்டு இருப்பாங்க. ஒண்ணு நல்லா தானே படிக்க வச்சாங்க. மத்தவங்களுக்காக வாழக்கூடாது, நமக்காக நம்ம வாழணும்னு நீ சொல்லி கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க அந்த காலத்துல நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்றாங்க, நீ அதை கேட்டுட்டு இருக்கிற. என்ன அறிவில்லாதவனா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறியா? அம்மாக்கு பிள்ளையாரு வர்க்கீஸ், அடிமையா இருக்கிறது இல்ல. நீங்க என்னதான் சொல்ல வர, எனக்கு இன்னமும் ஒண்ணும் புரியல. சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். பஸ் ஸ்டாண்டா சின்ன பொண்ணு பின்னாடி சுத்தந்து நீ எப்ப சொல்ல போற? அதை இனிமே சொல்லி நான் என்ன பண்றது? ஓ, பூ வச்சாச்சுன்றதுனால இப்படி சொல்றியா? சரி, அதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறது. செல்வா, நான் சொல்றது இப்ப நல்லா கேளு. இதுக்கப்புறம் உன்கிட்ட சும்மா என்னால இதே மாதிரி சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்க அம்மா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. இரு ஒரு நிமிஷம். என் கூட இப்பே நீ வீட்டுக்கு வர. வீட்டுல போய் நான் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட, நீங்க பார்த்து வச்சிருக்க பொண்ணு வேணா, உங்க பையன் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு நான் சொல்றேன். உங்க அம்மா அப்படி என்ன பண்ணிடுறாங்கன்னு நானும் பாத்துறேன். செல்வா, அப்படி ஏதோ அவசரப்பட்டு பண்ணி தொலைச்சிடாத. ஏன் வர்க்கீஸ், இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்? ஆனா அது தப்பா தான் போய் முடியும். அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்குதுன்னா விட்டுட்டு போயேன் செல்வா. இன்செக்யூரிட்டியை விடக்கூடாது, அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும். இன்செக்யூரிட்டி அப்படியே விட்டுட்டா அது பின்னாடி ஒரு பெரிய வியாதியா வந்து நிக்கும். இத நீ புரிஞ்சுக்க. ஆமா, லவ் பண்றதுல என்னடா இன்செக்யூரிட்டி? என்ன பிரஸ்டீஜ் இஷ்யூவா? செல்வா, அவங்களுக்கு பொதுவாவே லவ் பண்றது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா லவ் பண்ண? சொல்லு வர்க்கீஸ். இப்படி தலையை தொங்க போட்டுட்டு நின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இதுக்கான பதில் இல்ல. அதேதான், இதேதான். உங்க அம்மா கேட்ட கேள்விக்கு அப்போயே நீ பதில் சொல்லியிருந்தா, இல்லனா அவங்க முடிவு எடுக்கும் போதே நீ எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா, அவங்களும் சரியாயிட்டு இருப்பாங்க, ஓ ரூட்டும் சரியாயிருக்கும். சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். நேத்து பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்ல, வீட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டு ராஜபாண்டி எங்க இருக்கிறான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு குதிச்சுக்கிட்டு ஓடுறேன். எதுக்கு? நீதான் எல்லாத்தையும் மறந்துட்ட. உங்க அம்மா பேச்ச நீ கேட்க போற, அப்புறம் ஏன் உனக்கு அந்த சந்தோஷம்? சொல்லு வர்க்கீஸ், ஏன் இப்படி வாய் மூடிட்டு இருக்கிற? தோ இப்போ நிச்சயமா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்ன உடனே சரிமான சிரிச்சுக்கிட்டே சொல்றது. ஏன் இவ்வளவு சீக்கிரமா நடத்துறீங்கன்னு கேட்ட? சொல்லு வர்க்கீஸ், என்னைக்குதான் வர்க்கீஸ் நீ வாய் திறப்ப? இங்க பாரு வர்க்கீஸ், நான் ஒன்னும் உன் மேல கோவத்துல இப்படி திட்டல, எல்லாம் ஒரு ஆதங்கம் தான். நீ இப்படியே இருந்தனா எப்படி வர்க்கீஸ்? உன்னால பாவம் ஒரு பிள்ளைக்கு போய் பூ வேற வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய ஏன் வர்க்கீஸ் உன் பிரச்சனையில இழுத்து போடணும்? நீ சொல்றது சரிதான், ஆனா இப்ப என்ன பண்றது? மறுபடியும் என்ன வர்க்கீஸ் முடிச்ச இடத்துல வந்து நிக்கிற? செல்வா, இன்னைக்கு நான் உண்மையை சொல்லதா? நீ இப்பவே போய் சொன்னா கூட சரிப்பா, நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை கட்டு, நானும் உனக்கு துணையா நிப்பேன்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. முயற்சி பண்ணலாமே வர்க்கீஸ். முயற்சி பண்ணலாம், ஆனா வீண் முயற்சி பண்றது வேஸ்ட் தானே செல்வா. எங்க அப்பா இறந்ததுல இருந்தே என் பையனை நான் நல்லா வளர்ப்பேன், என் பேச்சு எல்லாத்தையுமே அவன் கேட்பான், மற்ற பசங்களை மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்துட்டாங்க.
அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவங்க யார் நம்பிக்கையில வளர்த்தாங்க? முழுக்க முழுக்க அந்த குழந்தை மேல வச்சிருந்த நம்பிக்கையிலேயே அவங்க வளர்த்தாங்க. அப்பா இல்லாம வளர்ற பையன் தப்பா போக கூடாதுன்றதுக்காகவே ஒன்னையும் சொல்லி சொல்லி சத்தியம் வாங்கி வாங்கி என்கிட்ட இருந்து பண்ணாங்க. நானும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியே வளர்ந்துட்டேன். சரிதான் வர்க்கீஸே, ஆனா ஒரு லிமிட் இருக்குல்ல. லிமிட்டா? அப்படின்னா என்னன்னே தெரியாம நான் வளர்ந்துட்டேன். என் ட்ரெஸ்ல இருந்து முடியில இருந்து நான் என்ன படிக்கணும், எந்த வேலைக்கு போகணும், எந்த பிள்ளைய கட்டணும் எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்றாங்க. எந்த அம்மாவும் தப்பா எல்லாம் எதுவும் முடிவு எடுத்துட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தது நான் தானே. அது எனக்கு தப்பாவும் தெரியல செல்வா, ஆனா கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு. அதனால வர்க்கீஸ் நானும் சொல்றேன், இதோ பாரு, இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நாம என்ன இப்போ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறோம்? நாம ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஷிப் வர்க்கீஸே. நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், இதெல்லாம் கவனிக்காம இருப்பனா? ஆனா அதெல்லாம் எனக்கு அப்போ தப்பா தெரியல. ஏன்னா எனக்கு அம்மா இல்ல. அதனால ஒரு தடவை உங்க அம்மாவை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நானும் ஒரு தடவை சே நமக்கு அம்மா இருந்திருந்தா ஒருவேளை வர்க்கீஸ் அம்மா மாதிரியே இருந்திருப்பாங்களோன்னு யோசிப்பேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு எங்க அண்ணன் அந்த ஞாபகம் வராதபடி வளர்த்துட்டாரு. ஆனா இது ரொம்ப ஓவர்ல வர்க்கீஸ். நீ இதுதான் படிக்கணும், இதாதான் ஆகணும், இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும். இது ஒன்றும் துணிமணி செருப்பு மாதிரி இல்லை வர்க்கீஸ். கிழிஞ்சு போச்சு இல்ல அருந்து போச்சுன்னா அப்படியே எடுத்து கடாசுறதுக்கு. நம்ம படிப்பு, நம்ம வேலை, நமக்கு வர பார்ட்னர், இதெல்லாம் நம்ம கூட எண்டு வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வர்க்கீஸ். இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணுன்றத நாம தான் யோசிக்கணும் வர்க்கீஸ். அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் தான். ஆனா உனக்கு ஒரு முடிவு இல்லாம நீ பிளாங்கா இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டனா அவங்க ஏதாவது முடிவை எடுத்து கொடுப்பாங்க. நீ அதை கண்மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு உன்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கும்போது அது சரிப்பட்டு வராது. நீ இப்படிதான் பண்ணணும்னா அது எப்படி வர்க்கீஸ்? வர்க்கீஸ், நீ எடுத்த முடிவு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும். உங்க அம்மா அந்த முடிவை 1க்கு 2 வாட்டி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த முடிவு நல்ல முடிவா இருந்தா சப்போர்ட் பண்ணணும். இல்லனா இதுல இவ்வளவு மேட்டர் இருக்குது, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லணும். நாம அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ சின்ன பொண்ணை பத்தி அவங்க கிட்ட சொல்லி இருக்கணும். அவங்க அந்த பிள்ளை எப்படி, என்ன ஏதோ, அந்த ஃபேமிலி எப்படின்னு பார்த்துருக்கணும். பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா அதுக்கான ரீசன் சொல்லணும். உனக்கு அந்த ரீசனும் செட் ஆகல, கரெக்ட் தான் தோணுச்சுன்னா விட்டுறணும். இதே நல்ல ஃபேமிலியா இருந்து நல்ல குடும்பமா இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு ஒத்துக்கணும் வர்க்கீஸ். இப்படி பண்ணா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ படிக்கணும், நான் சொல்ற இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும், நான் பார்க்குற பொண்ணு தான் நீ கட்டணும். இதெல்லாம் என்ன வர்க்கீஸ்? இது ரொம்ப தப்பு வர்க்கீஸ். இதை அவங்களுக்கு நம்ம புரிய வச்சுதான் ஆகணும். ஆனா உங்க அம்மாவை பார்த்தா ரொம்ப முத்தன கேஸ் மாதிரி இருக்குது, கேட்பாங்களான்னு கூட தெரியல. அதுதானே நானும் சொல்றேன் செல்வா. இப்ப இத பத்தி நாம பேசி என்ன பண்றது? அப்படியே பார்த்தாலும் நான் மட்டும் தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நீ பண்ண தப்பே. என்ன செல்வா சொல்ற? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாலே என்ன பேச வந்தான்னு தெரியுமா? எப்படி தெரியும்? நீ தான் ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டு போய் அங்க பேசிட்டு வந்தியே. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன பொண்ணு என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம கத்திட்டு போனியே. அப்போ நானும் சர்ச்சு தெருவால வந்துகிட்டே இருந்தேன். அந்த டைம்ல சின்ன பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு சர்ச்சுக்குள்ள இருந்தாங்க. எனக்கு தெரியாம நான் மட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அந்த கேட்டு கிட்ட வந்து நின்னுக்கிட்டு எனக்கு கூட்டாங்க. அவங்க கிட்ட என்னங்க ஆச்சுன்னு நான் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல சின்ன பொண்ணு உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னாலே, அது என்ன தெரியுமா? அதை எங்க அவன் கேட்க விட்டான். சின்ன பொண்ணுக்கு உங்க ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்றதுக்காக தான் அவங்க வந்தாலே. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவளுக்கும் உங்க ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஷார்ட்டா ஒரே நிமிஷத்துல உங்க ஃப்ரெண்டு ஏன் அன்னைக்கு அப்படி பேசிட்டு போனாருன்னு சொல்லுங்க. என்ன செல்வா சொல்ற? ஆமா, நீ தான் அந்த பிள்ளை என்ன சொல்ல வருதுன்னு கூட கேட்காம டக்கன்னு ஆடிட்டு போயிட்ட. அப்போ அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிக்கும் தான், அதை சொல்ல வரும்போது தான் நீ எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்ட. இப்படி அந்த பிள்ளை பின்னாடியே போய் அதை லவ் பண்ண வச்சுட்டு இப்போ உங்க அம்மா நிச்சாம்பலத்துல இன்னும் ஒரு பொண்ணு பக்கத்துல போய் நில்லுன்னு சொன்னா நின்றுவியா வர்க்கீஸ்? நீ என்ன அவ்வளோ மனசாட்சி இல்லாதவனா வர்க்கீஸ்? சேச்சே இல்ல செல்வா. அப்புறம் அன்னைக்கு துணி வாங்குறதுக்கு நம்ம போகும்போது கூட அதை தான் நான் உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். நீ தான் அதை காதிலே வாங்கல. நேத்து கூட ரிஸ்க் எடுத்து நான் தான் எங்க அண்ணனை வேணும்னு என்ன ஊத்தி விலை வச்சேன். என்ன செல்வா சொல்ற? மாதிரி உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்து நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அதனால தான் உன்னை எப்படியாச்சும் தடுத்தாகணுன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? ஒன்னும் ஆகாது, அந்த நம்பிக்கையில தான் நானும் பண்ணேன். நீ ஏன் செல்வா இவ்வளவு ரிஸ்க் எடுத்த? நீ குற்ற உணர்ச்சியில மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன். உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் எப்படி வர்க்கீஸ் உன்னை விடுவேன்? ஆனா நீ ஒன்னு அறியாமலே சரி சரின்னு எல்லாத்துக்கும் தலையாட்டுற. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் செல்வா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் செல்வா? ஒன்னும் பண்ண வேணாம், நான் சொல்றதை மட்டும் பண்ணு. என்ன நம்புவல? என்ன செல்வா இப்படி கேக்குற? இப்போ சொல்றேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இது போதும் வர்க்கீஸ், நீ கவலையே படாத, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். ஆனா அம்மா தான். வர்க்கீஸ், நான் சொல்றத மட்டும் செய், எதை பத்தியும் யோசிக்காத. உங்க அம்மா தானாவே போக போக புரிஞ்சுக்குவாங்க. இனி ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், பாத்துக்கலாம்.